வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு வீடியோ கேப்லர் சன். நான் உங்களுக்கு அப்டேட். நம்மளோட இந்த உத்தரகாண்ட் ட்ரிப் ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சுங்க. இந்த வீடியோவில் நாம தங்கி இருந்த ஹோட்டல் கிளப் மகேந்திரா அதை பற்றி வந்து டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கணும். அதோட நம்மளோட இந்த ட்ரிப்புக்கு மொத்தமாக வந்து எவ்வளோ செலவாயிடுச்சு, அதோட பட்ஜெட் என்ன, அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோ கொடுக்கணும். பேக்கேஜ் நம்ம தங்கியிருக்கிற இந்த ரூமோட டூர் பார்த்துலாமா, எப்படி இருக்குன்னு, உள்ளே என்னென்ன இருக்குது, என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாமா. இதுதாங்க ரூம் நம்பர் 607. ரூமில் வந்து ஃபேன் மட்டும் தாங்க இருக்குது, ஏசிலாம் இல்லை. ஏசிக்கு பதில் வந்து ஹீட்டர் வச்சுருக்காங்க, ஏன்னா எங்களுடைய டெம்பரேச்சர் வந்து உங்களை பற்றி தெரியும். ஓகே, ஹியர் மிரர், பெட் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சூப்பரான வியூஸ். இதில் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் உள்ளார இங்கே ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன, அந்த கதைக்குள்ளார வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து லாண்ட்ரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கிளாத்லாம் நீங்கள் வந்து லாண்ட்ரிக்கு பண்ணணுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதோட ப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்க. கோட்டு, ட்ரௌசர்ஸ் எல்லாம் 80, 50, 70, 30, 100 அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு உண்டான கிளாஸஸ், அப்புறம் வந்து டீ, காஃபி அந்த இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ், இதுக்குள்ளே வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தேவையான வாட்டர் நீங்கள் வந்து எடுத்து ஹீட் பண்ணி, கெட்டில் ஹீட் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சோஃபா செட் இருக்குது, டிவிஸ் அண்ட் பாத்ரூம். ஸோ பாத்ரூமில் வந்து இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுலேயே உங்களுக்கு ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே தண்ணி அவ்வளோ சின்னஸாக இருக்குது, உங்களால் வந்து இது பண்ண முடியாது. இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் சொல்யூஷன்ஸ் அண்ட் பாடி லோஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஹீட்டர் போட்டிருக்காங்க. நீங்கள் குளிச்சுட்டு ஹீட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை. குளிக்கிறதுக்கு வந்து தனி டோர், ரொம்பவே ஸ்பேசியஸான பாத்ரூமுங்க இந்த இடம். ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு ஜக்குசியை கொடுத்துருக்கலாம், அவ்வளோ பெரிய பாத்ரூம் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு கிளப் மகேந்திரோட ஷவர் ஜெல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு, அப்புறம் கண்டிஷ்னர் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. ரூமு ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. அப்படியே பால்கனி போய்ட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பால்கனி வந்து ரொம்ப ஸ்பேசியஸான பால்கனிங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. வியூஸும் வந்து சூப்பராக இருக்குது பால்கனிலேருந்து. இன்னும் கிட்டத்தட்ட மணி வந்து 8:15 ஆகிடுச்சு. இன்னும் வந்து க்ளவுடியாகவே இருக்குது. சூரிய வெளிச்சம் அதிகமாக இருந்தாலும் வந்து குளிரும் அதிகமாக இருக்குங்க. இன்னும் வந்து 5 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. பாருங்கள், சூரியன் தெரியுதா? பட் இன்னும் குளிர் அதிகமாக தான் இருக்குது. இன்னும் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, கண்டிப்பாக வந்து நீங்கள் வரும்போது தேங்காய் எண்ணெய் இல்லைனாக்கா வந்து பாடி லோஷன்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே இருக்கிற கிளைமேட், வெதர் கண்டிஷனுக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்கின்னெலாம் வந்து ட்ரை ஆகிடுது. ஏன்னா நடந்து போனால் செப்பல் போட்டால் கூட வந்து அந்த இடம்லாம் வந்து வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து தடவிக்குங்க, இல்லை பாடி லோஷன்ஸ் யூஸ் பண்ணிங்க. உங்களுடைய லிப்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அதுக்கு வேஸ்லின், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு வின்டர் ஸ்வெட்டரோ இல்லை ஒரு நல்ல ஜக்கினோ அந்த மாதிரி வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச தெர்மல் வேர் இருந்துச்சுனாக்கா அதுவும் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கையெல்லாம் வந்து இப்போ ஒரு இடம்லாம் வந்து சிலது நான் ஜீப் சஃபாரி போகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய கையெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ரொம்ப சில்னஸ் ஆகிடுச்சு. நம்ம ரொம்ப நேரம் வந்து கையை தண்ணியில் வச்சுருந்தா எப்படி ஆகும்,
அப்படியே வந்து ஊறி போய் இதெல்லாம் இருக்குல்ல ஸ்கின் அந்தளவுக்கு வந்து ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு. ஸோ க்ளவுஸும் வந்து முடிஞ்சால் வந்து பார்த்து அந்த மாதிரி இதுவும் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. நல்ல க்ளவுஸ், நல்ல ஷூ, நல்ல வின்டர் கிளாத், தெர்மல் வியர், இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷனோட நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இந்த கிளைமேட்டை சில் வெதரை நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் மக்களே. இந்த ஹோட்டல் வந்து உங்களுக்கு மசாஜ் ஆப்ஷன் இருக்குது, ஸ்பா நிறைய இருக்குது. அதோட ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 4000, 7000, 3000, 8000 அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மசாஜ் ஸ்பா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெல்னஸ் ஸ்பா நிறைய இதுவே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய டைப் ஆஃப் மசாஜஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது தெரியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய புக்லெட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹோட்டலோட மெனுங்க இதுதான் ரொம்ப இது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே கிட்டத்தட்ட இட்லி அண்ட் சாம்பார் சட்னி 260 rupees 2 இட்லி. ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 4 பீஸ் ஆஃப் ஃபுட்டி 370, லெசி 190. எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டங்க. டீ வந்து 150 rupees, காஃபி 150. எல்லாமே வந்து செம காஸ்ட்லி. ஸோ நீங்கள் வந்து பெட்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து தனியாக ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுறது பதிலாக இங்கே வந்து அவங்க வந்து பஃபே சிஸ்டம் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் பஃபே சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும். ஏன்னாக்கா வந்து நம்ம அரௌண்டு 700-800 வந்து நம்ம ஊர்லேயே வந்து நம்ம பஃபேக்கு பே பண்ணுவோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் லிட்டில் பிட் காஸ்ட்லி டுவார்ட்ஸ் தட். ஸோ நீங்கள் பஃபே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா எக்கச்சக்க மெனு வச்சுருக்காங்க பஃபேல. கிட்டத்தட்ட 40+ ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க பஃபேல. உங்களால் சாப்பிடவே முடியாது, அவ்வளோ இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த மெனு புக்கில் இருந்து 1-2 ஐட்டம் ஆர்டர் பண்ணவே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 400-500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து உங்களால் வந்து ஃபில்லிங்காகவும் இருக்காது. ஸோ பெட்டர் இந்த மாதிரி ஹோட்டல் வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக பஃபே சிஸ்டம் யூஸ் பண்ணுங்கள். இந்த மெனுவை வந்து சூஸ் பண்ணாதீங்க. இது வந்து என்னோடய சாய்ஸ். பட் உங்களுடைய விருப்பம் என்னவோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க, நாங்கள் அப்படியே வெளியே போகலாங்களா? ஓகே கஸ், இப்போ நம்ம இந்த ஹோட்டலோட மெயின் என்ட்ரன்ஸில் இருந்து நம்ம ரூம் வரைக்கும் ஒரு வியூஸ் வந்து பார்த்துலாங்களா? இந்த ஹோட்டலோட நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோன்னீங்கன்னா வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்கிறதாங்க பெரிய வந்து டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியா வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 50-லேருந்து ஒரு 70 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே வந்து பெரிய டைனிங் ஏரியா. நீங்கள் ரூமுக்கு போனோம் அப்படின்னாக்கா நீங்கள் டைனிங் ஏரியா உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு இந்த லிஃப்ட் இருக்குது, ப்ளஸ் ஸ்டேர்கேஸ் இருக்குது. நீங்கள் அதை வழியாக போகலாம். அப்படின்னாக்கா வந்து லெஃப்ட் சைடில் வந்து இந்த ரூட் வழியாக வந்து நம்ம வந்து ரூமுக்கு போகலாம். இந்த இடத்துல இருக்க பார்க்கிங் ஏரியா வந்து இங்கே வர கஸ்டமர்ஸும் வந்து நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிள் வந்தீங்கன்னா அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து உள்ளார வந்து பார்க்கிங் வந்து அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு ட்ராவல்ஸ் மூலிமா வரீங்க அப்படின்னாக்கா அந்த ட்ராவலருடைய வெஹிக்கிள்லாம் வந்து உள்ளார வந்து அலோடு கிடையாது. அவங்களும் வந்து வெளியே தான் வந்து பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளார வந்து ஒன்லி ஃபார் வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள் வந்து ஓன் கஸ்டமரோட அவங்களுடைய ஓன் வெஹிக்கிள் மட்டும்தான் வந்து உள்ளார அலோவ் பண்ணுறாங்க. இந்த கிளப் மகேந்திரா ரிசார்ட் வந்து ரொம்பவே காஸ்ட்லிங்க. இதோட வந்து நம்ம பர் டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12,600 வந்து ரூம் சார்ஜ் ஆகுது. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் டேக்ஸும் சேர்த்து அரௌண்ட் 15,000 வந்து நமக்கு ரெண்ட் வந்துடும். பட் நீங்கள் பட்ஜெட்டில் வந்து ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா வந்து அதுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து நிறைய வந்து ஹோட்டல்ஸு, சின்ன சின்ன ஹோம் ஸ்டே, ரிசார்ட்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. அதோட சார்ஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மினிமம் வந்து 1,500 to 2,000 வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டே பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்றதால வந்து நம்ம இதனுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து டுவர்ஸ் டவுன்வர்ஸ் இருக்குங்க. ஃப்ளோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து யூஸ்வலாக இருக்கிற மாதிரி மேலே இல்லாமல் இது வந்து டவுன்வர்ஸில் வந்து கிடைக்குங்க. நம்ம தங்கிறது வந்து செகண்ட் ஃப்ளோர் டுவர்ஸ் தி டவுன்வர்ஸ். ஸோ அங்கே தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய பாய்லர் சுடுதண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ரூம்ஸ் இருக்குங்க. ஓகே சார். நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. சரிங்க, இப்போ நம்ம இந்த ஹோட்டலோட பஃபே சிஸ்டம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாங்களா? இப்போ நாங்கள் போயிருந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கிறிஸ்மஸ் டைம் வந்து போயிருந்தாங்க. அதனால வந்து இங்கே வந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சாங்க. நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் ஸ்டார்ஸ், லைட்டிங் எல்லாமே வந்து
இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய போர்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த டைனிங் நைட்டு வந்து பஃபே சிஸ்டமோட மெனுஸ் எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-50 ஐட்டம்ஸ்க்கு மேலே வந்து இந்த இதில் வந்து போட்டிருக்காங்க. பட் என்னென்ன இருக்குன்னு தெரியல, உள்ள போய்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து லைக் மட்டும் இருக்குங்க. சூடாக வந்து ரொட்டி சப்பாத்தி வந்து அந்த இடத்துல போட்டு கொடுத்துருக்குங்க. இது எல்லாமே வந்து டெசர்ட்ஸ் தெரியும். நிறைய கேக் ஐட்டம்ஸு, அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ், இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது. ஃபுல்லாக டெசர்ட்ஸ் தாங்க அதிகமாக இருக்குது. அப்புறம் எத்தனை வெரைட்டி ஆஃப் கேக்கு அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அது அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து எல்லாமே வந்து வெஜிடேரியன். நான்வெஜ் வந்து இதுக்கு நம்ம இருக்குது ஆப்போசிட் இருக்குது. இப்போ லைக் கவுண்டரில் இருக்குது. அந்த வந்து நமக்கு வந்து தோசை ஐட்டம்ஸ், பட் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நம்ம என்ன தேவையோ வந்து அதெல்லாம் வந்து நம்ம அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சூடாக வந்து அதை வந்து போட்டு தருவாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் பார்க்குறது எல்லாமே வெஜிடேரியன் ஐட்டம்ஸ். எக்கச்சக்க ஃபுட் வெரைட்டி இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டும் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணாவே வந்து உங்களுக்கு வயிறு நிரம்பிடும். அவ்வளோ இருக்குது. சாலட்ஸு, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு மில்க் ஐட்டம்ஸ், டீ, காஃபீஸ், ப்ரெட் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிற கவுண்டர் எல்லாமே வந்து நான்வெஜ்ஜுங்க. எக்லாம் வச்சுருக்காங்க, சிக்கன், அது எல்லாமே இருக்குது. நான்வெஜ் ஐட்டம்ஸ் வேறு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மி தான். கிட்டத்தட்ட ஒரு 6-7 டெசர்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து வெஜிடபிள் ப்ளஸ் டெசர்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக வச்சுருக்காங்க. இதுதான் இந்த டோட்டல் ஃபுட்டு. இவ்வளோ ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம பஃபேல வந்து வச்சுருக்காங்க. நம்ம பஃபேலாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுச்சுங்க. இந்த ஹோட்டலோட நைட் வியூஸ் எப்படி பார்த்துக்கோங்க. சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே வந்து கீழே வில்லா டைப்பில் இருக்குங்க. பெரிய வந்து ரூம்ஸ் மாதிரி இருக்குது. இதுக்கு கீழே இருக்கிற டவுன்ஹவுஸ் இருக்கிற ஃப்ளோர்ஸ் எல்லாமே வந்து தனியாக இண்டிவிஜுவல் டைப் ரூம் டைப் வந்து இருக்குங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து ரோஸ் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து வில்லா டைப் ரூம்ஸ். சரிங்க, இப்போ நம்ம வந்து இந்த ஹோட்டலோட ட்ரோன் வியூ எப்படி சொல்லிட்டு பார்த்துருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சூப்பரான வியூஸ் வந்து உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது. இந்த பக்கமாக வந்து வியூஸ் நல்லாயிருக்கு. தனியாக வந்து அந்த பிளேசஸ் போட்டிருக்காங்க. அங்கே போய்ட்டு பார்க்கலாம். இது பாருங்கள், இது என்ன செடின்னு தெரியல, சூப்பராக இருக்குது பார்க்க. நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. சரி, அப்படியே போவோம். இந்த பக்கம் சின்னதாக கார்டன் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ட்ரீஸ் எல்லாம் சுற்றி லைட்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுவே இந்த பிளேசஸ் வந்து பான்ஃபயருங்க. அதுதான் கரெக்ட். அது சென்டராக அங்கே போட்டு வச்சுருக்காங்களே, அங்கே வந்து பான்ஃபயர் பண்ணிவிட்டு சுற்றி உட்காந்து எல்லாம் மியூசிக்லாம் போட்டு என்ஜாய் பண்ணுவாங்க நைட். அப்பா அம்மா எப்போ வரும்? அப்படியே வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குங்க, சூப்பராக. ஃபுல்லாக மழைங்க, சூப்பராக இருக்குல்ல வியூஸ். அந்த சைடு வந்து ஒரு மேகம், புகையே இல்லை மேகமும் தெரியல, நல்லாயிருக்கு. இது எல்லாமே வந்து கிளப் மகேந்திரோட ரெசார்ட்டுங்க. எல்லாமே அந்த ஒரு பிளேசஸ் தான் நம்ம
இங்கே வந்து ரூம்ஸ் எல்லாமே வந்து 3 ஃப்ளோர்ஸில் இருக்குங்க. நிறைய ரூம்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சிங்கிள் ரூம் இருக்குது, டபுள் பெட்ரூம் இருக்குது, சூட் ரூம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. கீழே போகிறப்ப உங்களுக்கு அந்த இதில் ஹோட்டல் ரூம் சைட்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இருக்குல்ல, கீழே ஃபுல்லாகவே வந்து ஃப்ளோர்ஸுங்க, 3 ஃப்ளோர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய இடம். இங்கே இருக்குல்லையே அது அதுதான் ஹையஸ்ட் பீக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி இருக்கிற ஹில்ஸ்லேயே வந்து அதுதான் வந்து ரொம்ப ஹையஸ்ட் பீக்காக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஓவரால் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாங்களா. ஃப்ளைட் டிக்கெட் சென்னை டு டேரக்டூன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 75,000 ஆச்சுங்க, வந்து 3 பர்சன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் கேப் 4 நாள் ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப் டு டேரக்டூன் ஏர்போர்ட் வந்து 4 டேஸ்க்கு வந்து 21,000 வந்து நாங்கள் பே பண்ணோம். மற்றபடி நமக்கு ஃபுட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் லைக் வந்து என்ட்ரி டிக்கெட்டு, போட்டிங், ரோப் கார், ஜீப் சஃபாரி, இந்த மற்றும் ஸ்நாக்ஸ் இது எல்லாமே சேர்த்து 24,000 ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 பர்சன்ஸ். நம்ம வந்து 2 ஃபேமிலியும் சேர்ந்து போனோம். டோட்டலாக 7 மெம்பர்ஸ் வந்து போயிருந்தோம். பர் பர்சனுக்கு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னாக்கா டோட்டலாக 31,500 சார்ஜஸ் வருதுங்க. இது வந்து எக்ஸ்க்ளூடிங் வந்து நம்மளுடைய ரூம் வந்து நம்ம வந்து கிளப் வந்து ரிசார்ட்டில் வந்து ஃப்ரெண்டு வந்து மெம்பர்ஷிப் இருந்ததால் நாங்கள் வந்து ரூம் ஸ்டே வந்து ஃப்ரீயாக நாங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டோம். இது வந்து அது இல்லாமல் இந்த இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு ஆச்சு. நீங்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் பட்ஜெட்டில் வந்து ஸ்டே பண்ண நினச்சினாக்கா வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து மினிமம் சார்ஜஸ்லேயே வந்து 14,500 to அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ரூம்ஸ் கிடைக்கும். அதேமாதிரி உங்கள் ஃப்ளைட்டில் தான் நீங்கள் போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் ட்ரெயினில் கூட வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் போய்ட்டு வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அதேமாதிரி சுற்றி பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்லேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த 4 நாள் நம்மளுடைய ஒர்க் ரொம்ப சூப்பராக அமைஞ்சது. இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு பாருங்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் கார்த்திக். பாய்.